தேங்காய் சாதம் பார்க்கலாம். கூட சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, கூடவே ஜீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே தேங்காவை நல்லா துருவி தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு சாப்பாடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.